வணக்கம். மதுரை ராமச்சந்திரன் பேசுகிறேன். தேர்தல் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். நிறையா மாற்றங்கள் இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லியிருந்தேன். ஜாதகக்கார மாதிரி சொன்னேன். அது என்னுடைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அது பழிச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் நிறையா பழிக்கும். நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. ஏன்னா அந்த சீனியர் சிட்டிசன்லாம் சில பேர் இருக்கிறாங்க, சித்தர் மாதிரி இருப்பாங்க. நான் கிடையாது. சிலர் வாக்கு பழிக்கும். அந்த மாதிரி இப்போ பெரியகுளம் கம்மா நிறைஞ்சு போச்சு. நிறைஞ்சி இப்போ வடிகால் பாய்ஞ்சி அணைக்கட்டு உடஞ்சி போச்சு. அந்த கரை உடஞ்சி போச்சு. இந்த பெரியகுளம் கம்மா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது. மடாரகுளம் பக்கத்தில் கம்மாப்பட்டின்னு சொல்லுவாங்க. வம்சாவரம் போகிற வழியில் இருக்குது. அது பெரியகுளம் கம்மா உடஞ்சி போச்சு. இப்போ மக்கள்லாம் தத்தளிக்கிறாங்க. என்ன செய்யலாம் தெரியல. அங்கே ஒரு கம்மா ஒரு பெரிய கிணறு வேறு கொடுத்துருந்தாரு அது உரிமையாளர். அந்த கிணறு கூட இனிமேல் தண்ணி யாரும் எடுப்பாங்களா, எடுத்து குடிப்பாங்களான்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். பெரியகுளம் மக்கள்கிட்ட தான் கேட்கணும். வந்தால் பார்த்துக்குங்க. சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்குது. ஆமாம், 75 லட்ச ரூபா சொத்து குவிப்பு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பேர்கிட்ட இன்றைக்கி அரசியல்வாதிகள்கிட்ட இருக்குது, திராவிட கட்சிகளில். அடுத்த வழியில் வரேன்.